இது பஞ்சு போல் முட்டை பத்திரி, அதாவது முட்டை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி செய்ய வேண்டியது இல்லை, ஆப்பக்கடையிலே செய்யலாம். எண்ணெய் ஊற்றினா நிறையா கூட அப்பத்துக்கெலாம் நிறைய எண்ணெய் குடிக்கும். ஆனால் இது வந்து அப்படி சாஃப்டாக பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வணக்கம், மில்லட் மகாராணி மாதிரிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து கேரளா ஸ்பெஷல் ரெசிபி தான் ஒன்று செய்ய போகிறேன். முட்டை பத்திரி. அது வந்து எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம வீட்டில் உள்ள சுலபமான பொருள் வச்சு எல்லோரும் அதை செஞ்சிடலாம். சரி, வீடியோக்குள்ளே வாங்க. முட்டை பத்திரி செய்கிறதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி எடுத்தேன். அதை வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1 முட்டை, இப்போ ஏலக்காய் தூள், 1 கப் ரைஸு, 1 கப் சாதம், 1/2 கப் தேங்காய் தூள், 1/2 கப் ஜீனி, 1 டேபிள் ஸ்பூனு மைதா மாவு. அப்புறம் இதை வந்து கடைசி மேலாப்பில் போடுறதுக்கு கொஞ்சம் தேங்காய் சிலுசிலாக எடுத்து வச்சுருக்கேன். இது நெய்யில் வறுத்து வச்சுக்கிடுவோம். பச்சரிசி மிக்சியில் சேர்த்துக்கிறேன். இந்த பச்சரிசியை போட்டு ஒரு சுற்றிட்டேன். அதிலே இந்த தேங்காயை சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன். இப்போ தேங்காயும் பச்சரிசியும் போட்டு கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். அதிலே இந்த வடித்த சாதம் 1 கப் இதையும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். சாதம் சேர்த்து அரைச்சாச்சு. அதிலே இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. அரைச்சதுலேயே இப்போ சுகர் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சாச்சு. இதை வந்து இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கிட்டு அதில் தேங்காயை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கிறேன். தேங்காயை போட்டு அதை நல்லா வறுத்துக்கிறேன். இது அப்படியே நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கிறேன். இப்போ இந்த நெய்யில் ஒரு கோல்டன் ப்ரௌனில் வறுத்த தேங்காயை இதில் சேர்த்துக்கிறேன். பாதியை சேர்த்துட்டு பாதியை வச்சுக்கிறோம் மேலாப்பில் டெக்கரேஷன் பண்ணுறது. முட்டை அப்போ வந்து கொஞ்சம் எல்லோ கலர் தெரியுறதுக்காக ஃபுட் கலர் லைட்டாக சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்சு சேர்த்துக்கிறேன். அதோட இது வந்து ஆப்ஷனல் தான், 1/4 ஸ்பூனு பேக்கிங் சோடா. இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்றா கலந்துக்கிடுவோம். டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கிறதுக்காக ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஆப்பக்கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ வந்து அது காஞ்சிருச்சு. ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி இந்த முட்டையப்பம் இப்போ சுட்டு எடுத்துக்கிடுவோம். ஸ்ப்ரெட் பண்ண வேணாம். ஒவ்வொரு கரண்டி அப்படியே ஊற்றிட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு 1 நிமிஷம் வேகணும். 1 நிமிஷம் ஆச்சு. இதில் கொஞ்சம் தேங்காய் மேலாப்பில் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிடுவோம். இப்போ மூடி வச்சுக்கிறேன். 1 நிமிஷம் திருப்பி போட்டு திரும்ப 1 நிமிஷம் ஒரு 1/2 செகண்ட் பரட்டி போட்டு எடுத்துருக்கேன். முட்டை பத்திரி ரெடி ஆகிருக்கு. இதை வச்சிடுறேன். இப்போ சுவையான முட்டை பத்திரி, அதாவது தமிழ் சொல்லணும்னா முட்டையை வச்சு ஒரு அப்பம் ரெடி ஆயிடுச்சு. முட்டை பத்திரி இதை வந்து என் பையன் சாப்பிட்டு காமிப்பாரு. முட்டை பத்திரி சூப்பராக இருக்குது. நல்லா இந்த முட்டை பத்திரியெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசங்களுக்கு காலைல நல்லா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக எல்லோரும் சாப்பிட்லாம். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். வணக்கம்.